கவர்னர் ரவியா கெட் அவுட் ரவியா. உங்களை பூரா தமிழ்நாடை விட்டே கெட் அவுட் பண்ணணும். அயோக்கியர்களும் அநியாயம் பண்ணுறவங்களும் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பொறுப்பில் இருந்துக்கிட்டு விலைமாது கதையை விவரமாக பேசுகிறீங்க. இப்போ அவன் மாற்றுத்திறனாளிகளும் நொண்டி கூணு குருடுங்கிறீங்க. உங்களை தான் விரட்டணும். இல்லை கவர்னரை கெட் அவுட் ரவியான். அது கருத்துப்படம் எப்படி போடுறாங்க, இந்த நீதிமன்ற நீதிபதியெல்லாம் தலையில் கொட்டுறாங்களாம். உங்கள் தலையில் கொட்டுனது கணக்கு எத்தனை கணக்கு இருக்குது தெரியுமா நீதிமன்றம்? இப்போவே சொன்னாங்க நீதிமன்றம் 1000 கோடி இதில் கோர்ட்டை மதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதை போட்ட குட்டு, உங்களுக்கு போட்ட குட்டு ஞாபகத்துக்கு வருதா? உச்ச நீதிமன்றத்தில் மாநிலம் விட்டு மாநிலம் வரணும் 1000 கோடிக்கு. இதில் மாநிலம் விட்டு மாநிலம் வழக்க மாற்றணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பரவாயில்ல, நீ முதல்ல ஹைகோர்ட்லேயே போய் பார்த்துக்கணும். அவங்க ஒரு குட்டு கொட்டானாங்களே, அந்த குட்டு உங்களுக்கு தெரியலையா? கெட் அவுட் ரவினா இப்போ நீங்கள் கெட் அவுட் ஸ்டாலின்னு இவங்க போஸ்டர் ஒட்டலாம்ல. எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில், எவ்வளோ அசிங்கப்பட்டீங்க. அவரை காப்பாற்றணும்னு என்னென்ன நாடகம் போட்டீங்க. திருப்பி செந்தில் பாலாஜியை உள்ளே வச்சு நீதிமன்றம் குட்டுச்சவங்களில் ஸ்டாலின் நீங்கள் வாங்கின அந்த குட்டு ஞாபகத்துக்கு இல்லையா? நீங்கள் வாங்கின குட்டுக்கள்லாம் நிறையா இருக்குது. அப்படின்னா நீங்கள் எத்தனையோ தடவை கெட் அவுட் ஆகிருக்கணும் தமிழ்நாடு விட்டு. நல்ல மனுஷன் ரவியை போயிட்டு கெட் அவுட்டான். பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் இதாக இருக்கலாம் வேந்தரா. உங்களுக்கு பவரே இல்லாத, அதிகாரமே இல்லாத வேந்தராக உங்களை வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். கடைசியாக கெட் அவுட்டை கடைசியாக சொல்லுங்கள். யார் பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கடைசியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கெட் அவுட் சொல்லுங்கள்.